ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது எக்ஸாம்பிள் 2.7 ஓகே ரைட் ஃபைண்ட் z இன்வர்ஸ்னு கொடுத்துருக்காங்க zோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2 + 3i அடுத்தது 1 - i ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் z இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் சரி மல்டிபிள் பண்ணிடலாம் 2 × 1 அடுத்தது 2 × i போட்டால் 2 - 2iன்னு வரும் அதே மாதிரி 3u × 1 3i × i போட்டாங்கன்னா என்ன ஆகும் 3i - 3i². இங்கே i² வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணணும் -1 சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் +3 ஆயிரும் இதை ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணால் i இந்த 2 வந்து அப்படி கேரி ஃபார்வர்ட் ஆயிரும் ஸோ இதோட வேல்யூ என்னது 3 இப்போ 2 + 3 என்னது 5 ஆகிடும் இந்த ஐயை நம்ம அப்படியே எழுதிக்க வேண்டியது அப்போது ஜட்டோட வேல்யூ என்னது 5 + i எகைன் இன்வர்ஸ்னா நீங்கள் 1/5 போட்டால் போதும் இதுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மேட் கண்டுபிடிக்கணும்னா மேலேயும் கீழேயும் நீங்கள் என்ன பண்ணணும் காஞ்சிகேட் எல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கணும் ஸோ 5 + iக்கு காஞ்சிகேட் வந்து 5 - i ஸோ 1 × இதை அப்படி பண்ணால் மேலே இருக்கிறது நியூமரேட்டர் அப்படியே தான் வரும் கீழே வந்து பாருங்கள் i + 5 + i 5 - i அப்போ என்னது 25 + 1 26 ஸோ z இன்வர்ஸோட வேல்யூ 5 - i/26 ஸோ தட்ஸ் ஆல் ரொம்ப சிம்பிள் தான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம்